அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த குர்ஆன் வாழ்வியல் மாற்றத்திற்கான வகுப்பு பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த குர்ஆன் வாழ்வியல் மாற்றத்துக்கான வகுப்பின் முதல் நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதில் முழுமையாக ட்ராவல் செய்து கடைசி வரைக்கும் இந்த வகுப்பில் நம்ம வெற்றி பெறுந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். எனவே நோக்கம் என்னென்னா, குர்ஆனை நம்ம அறிஞ்சு கொள்வதற்கான, குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கான வகுப்பு இல்லை. ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக, ஒரு அறிஞராக, ஆலிமாக ஆகிறதுக்கான வகுப்பும் இது கிடையாது. அப்படின்னா இந்த வகுப்பு எதுக்கு அப்படின்னா, நாம் மாறணும், நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றணும். நம்ம வகுப்புக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், வகுப்புக்கு பின்னாடி எப்படி இருந்தோங்கிறத நம்ம செயல்பாடுகள் மூலியமாக நம்ம குர்ஆன் மனிதராக மாறி காட்டணும். இன்ஷா அல்லாஹ். நம்ம எப்படி மாறுறது அப்படின்னா, நம்மளுடைய பார்வையில், உலகத்தை பற்றிய பார்வையில், இந்த பிரபஞ்சத்தை பற்றிய பார்வையில், வழிபாடுகளுடைய பார்வையில், நம்மளுடைய வாழ்க்கையை பற்றிய பார்வையில், நம்மளுடைய சிந்தனையில், நம்மளுடைய பேச்சில், நம்ம பிறரோடு கொள்ளுகின்ற தகவல் தொடர்பில், இறைவனுக்கு செய்கின்ற வழிபாட்டில், மனிதர்கள் செய்யக்கூடிய உதவிகளிலிருந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு பெரிய மாற்றத்துக்கு வரணும். அப்படின்னா நம்ம குர்ஆனை படித்து தெரிஞ்சு அது என்ன சொல்லுதுங்கிறத மட்டும் நம்ம மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. நம்ம குர்ஆன் மனிதராகவே நாம் மாறணும். அப்போ நம்ம செயல்களில் மாற்றம் இருந்தால் தான் நம்ம சமுதாயமும், நம்மளுடைய பிள்ளைகளும் நம்ம மார்க்கத்தை பற்றி அறிஞ்சு கொள்வாங்க. நம்மளை பார்த்தா மார்க்கத்திற்கான கண்ணாடியாக நம்ம தெரியணும். அப்போ தான் அவங்களுக்கு மார்க்கத்துக்கான கண்ணாடியாக நம்ம செயல்பட்டால் தான் நம்ம வழியாகத்தான் அவங்களுக்கு போய் அந்த மார்க்கம் செல்லும், இஸ்லாமும் போய் சேரும். எனவே நாம் நம்முடைய செயல்கள் வழிபாட்டால் இஸ்லாம் இப்படி தான், குர்ஆன் இப்படி தான் சொல்லுதுன்னு நம்ம செயல்கள் வழியாக காட்டணும். நம்ம அப்படியே வாழணும். அப்போ தான் நம்ம மறுமையிலும் வெற்றி பெற முடியும். இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்துச்சு. குர்ஆனை தனியாக படிக்க தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படித்தோம்னாவே முடிஞ்சுது. ரசூலுல்லாஹ்வுடைய வீரத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய வழிபாட்டை, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப அமைப்பை, ரசூலுல்லாஹ்வுடைய அரசியலை, நபிகளாருடைய ஒழுக்க வாழ்வை, ரசூலுல்லாஹ்வுடைய தனிப்பட்ட வாழ்வை, அதையெல்லாம் நம்ம பார்த்தோம்னாவே வேறு ஒன்றுமே தேவையில்லை. இதுதான் குர்ஆன், இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். குர்ஆனை தனியாக படித்து தான் குர்ஆனை தெரியணும்னு அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ்வை பார்த்தாலே நம்ம குர்ஆனை தெரிஞ்சுக்கலாம். குர்ஆனை பார்த்தாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் குர்ஆன். அந்த மாதிரி நம்மளை பார்த்தாலே நம்ம தான் குர்ஆனுன்னு அவங்க விளங்கணும். அப்படி ஒரு மாற்றத்தை தான் நமக்குள்ளே கொண்டு வரணும். இந்த மாற்றம் தான் இந்த வகுப்பின் முக்கிய நோக்கம். ரெண்டாவது அறிவுங்கிறது வெறும் நம்ம அறிவால் நம்ம வெற்றி பெற முடியாது. வெறும் அறிவு பயன் தராது. வெறும் அறிவால் வச்சு ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. பயனற்றது அது பயனற்ற கல்வியாகவும் மாறிடும். நம்ம அந்த அறிவை மட்டும் வச்சு நம்ம அதை செயல்படுத்தினோம்னா, இந்த வகுப்பில் செயல்படுத்தினோம்னா அது வெறும் வெற்று அறிவாகத்தான் இருக்கும். அது மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றவே மாற்றாது. ஏன் அப்படின்னா, உடற்பயிற்சி எவ்வளவு நல்லது அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம சொல்லுவோம், ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம், உடல் நல்லா ஃபிட்டாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப அமைதி தரும் அப்படின்னு நிறையா சொல்லுவோம். ஆனால் அதை செய்து சொல்கிறோமா, நம்ம செயல்படுத்தி அதை உணர்ந்து அப்படி சொல்கிறோமா அப்படின்னா, நிறைய பேர் நம்ம செய்யவே மாட்டோம். ஆனால் அதை பற்றி நிறைய பேசுவோம். நமக்கு அது ஒரு அறிவாக இருக்குது, வெறும் அறிவாக தான் இருக்குது, நமக்கு அது பயன் தரல. குர்ஆனும் இதை விரிவாக சொல்லுது, கடுமையாக கண்டிக்கிறது. சூரத்துல் ஜும்மாவில் 62வது அத்தியாயம் 5வது வசனத்தில் யூதர்கள் பற்றி பேசுது. யூதர்களுக்கு தௌராத் வேதம் வழங்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க கொடுக்கப்பட்ட வேதத்தின்படி செயல்படலை, தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றிக்கல. அந்த மாதிரி ஆட்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் கழுதையை சொல்கிறான். கழுதை போன்றவர்கள், அவர்கள் வெறும் கழுதை இல்லை, ஏடுகளை சுமக்கிற கழுதைகள் போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தௌராத் வேதம் எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய ஞானத்தின் வெளிப்பாடு, பெரும் கருணையின் வெளிப்பாடு அது. ஆனால் அவங்க அதை செயல்படுத்தலை. மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தௌராத் பயனுள்ளது, ஆனால் அவங்களுக்கு பயனற்றது. எவ்வளவு உயர்வானது, ஆனால் அவங்களுக்கு பயனற்றது, உயர்வற்றது. ஏன்னா அவங்க அதை செயல்களில், வாழ்க்கையில் கடைப்பிடிக்கல, வாழ்க்கையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. அவங்க கழுதை மாதிரி ஆயிட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்களை ஏடு சுமக்கின்ற கழுதைகளை போல அப்படின்னு அல்லாஹ் வர்ணிக்கிறான். என்ன அர்த்தம்னா, அது வாழ்க்கையில் பயன் தரல, வெறும் அறிவு பயனற்றதாக மாறிடுச்சு. அவங்க அறிவில் அல்லாஹ் இப்படி ஒரு தௌராத் வேதம் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறது அவங்க மூளையில் இருந்துச்சு, அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு.
ஆனால் வந்து அவங்க வாழ்க்கையில் அதை பயன்படுத்தவே இல்லை. வெறும் அறிவாக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. நம்மெல்லாம் நிறையா பேர் குரான் ஓதுகிறோம், படிக்கிறோம். நானே குரான் ஓதுறேன், படிக்கிறேன். மேலோட்டமாக தான் அதை படிக்கிறேன், ஓதுறேன். ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நான் செயல்படுத்துகிறேன். அது மாதிரி வெறும் அந்த அறிவு மட்டும் நமக்கு அது பயன் தராது. வெறும் அறிவு வந்து பயனற்றதாக இருக்கும். வெறும் அறிவு மாற்றமில்லாத பயனில்லாத ஒரு நிலையில் இருக்குமானால், பயனை தராத நிலையில் இருக்குமானால் அந்த அறிவுகள் எல்லாம் இஸ்லாத்தில் கொண்டாடப்படுவதே இல்லை. மேலும் வெற்று அறிவு நரகத்துக்குரியது, பெரும் மறுமை இழப்புக்குரியது. அப்போ நம்ம வந்து அந்த வெறும் அறிவை மட்டும் வச்சு நம்ம வந்து வாழ்க்கையில் முயற்சி செஞ்சு நம்ம பெரிய இடத்துக்கு வரலாமா அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த வெறும் அறிவை வச்சு மட்டும் பெரிய இடத்துக்கு வர முடியாது, வெற்றி அடைய முடியாது. குரான் வந்து குரானை வந்து நம்ம பெரும் கடலோடு ஒப்பிடலாம். அது வந்து ஒரு ஞானக்கடலுக்குள்ளே நம்ம எவ்வளவு தூரம் போகிறோமோ அவ்வளவு தூரம் அது தன்னுடைய ஞானத்தையும் தனது அறிவையும் தனது பொக்கிஷத்தையும் திறந்து காட்டிக்கொண்டே இருக்கும். நாம் குரான் பேச்சுக்களை கேட்குறோம், படிக்கிறோம், நிறையா லைஃப்பில் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நிறைய இடங்களில் இணையதளத்தில் தொடர்ந்து இதை பற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம எவ்வளவு தூரம் இறங்கியிருக்கிறோம் என்றால் நம்ம மேலோட்டமாக தான் இறங்கியிருக்கிறோம். வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரல. குரானை ஆழ்ந்த நெருக்கத்தில் நாம் போகலை. அதற்கான சூழ்நிலைகள், கிளாஸ் எதுவுமே நமக்கு இல்லை. கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த குரான் மேலோட்டமாக படித்து தான் நான் இருக்கிறேன். அது எனக்கு வந்து சரியான பயனை தரல. அதற்கான கிளாஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் சேரலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த வகுப்பு வந்து எனக்கு உண்மையாகவே எனக்கு இது ஒரு சிறந்த நல்வழியாக அமையுங்கிறது நம்பிக்கை இருக்குது. அதற்கான எனவே இந்த வகுப்பின் மூலமாக நாம் கற்றதை பிறருக்கு கற்றுக் கொடுக்குற வகையில் நம்முடைய நெருக்கத்தை அமைத்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம முழுமையாக குரான் மனிதராக மாற அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.